5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ இந்த நாடுகளுக்கு சென்றிருந்த போது அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டதை பார்த்தோம். அந்த காட்சிகளை பார்க்கும்போது இந்திய கலாச்சார முறைப்படி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதுன்னு செய்திகளில் வந்ததையும் நம்ம படிச்சிருப்போம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா போஜ்புரி மொழி பேசக்கூடிய மக்கள் அவங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை தான் நம்ம பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுடைய பிரதமரை பற்றி பேசும்போது ரொம்பவே பெருமிதமாக பேசியிருந்தார் பிரதமர். பீகாரின் மகள் என்று அவரை குறிப்பிட்டு பேசினது எல்லாம் பார்த்தோம். ஆனா போஜ்புரி பேசக்கூடிய மக்கள் மட்டும்தான் ட்ரினிடாட் மற்றும் டொபாகோக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னும் சொல்ல போனால் 1800களில் இந்தியர்கள் இங்கிருந்து கரும்பு தோட்டத்தில் வேலை செய்யவும், வாழை தோட்டம், தென்னந்தோட்டத்தை எல்லாம் உருவாக்கவும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூட்டிகிட்டு போகப்பட்டாங்க ஆங்கிலேயர்களால். அப்படி போனவங்கள போஜ்புரி மக்கள் மட்டும் கிடையாது, இன்னொரு இனமும் அவங்களோட பயணித்தது. ஆனால் அந்த இனம் இன்னைக்கு அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய போஜ்புரி இன மக்களோடு கலந்ததால் தன்னுடைய வேர்களை பெரும்பான்மையானவர்கள் மறந்திருக்கிறார்கள், தங்களுடைய மொழியை பெரும்பான்மையானவர்கள் மறந்திருக்கிறார்கள். அது வேறு எந்த சமூகமும் இல்லை, நம்முடைய தமிழ் சமூகம்தான். ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் தமிழை மறந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது. அது மட்டும் இல்லை, மத்ராஸ் சிவாலயம்னு இருந்த ஒரு இடம் இப்போ சிவ மந்திரா மாறி இருக்கு. நம்ம மதுரை வீரனை பைரோ பாபான்னு மாற்றிருக்காங்க. காட்டேரி அம்மன் அப்படின்ற ஒரு தெய்வத்தை, குல தெய்வத்தை காட்டேரி மா அப்படின்னு மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மாறுதல்கள் இந்த போஜ்புரி மக்கள் பெரும்பான்மையாக இருந்ததால், அவங்களுடைய தமிழ் மக்கள் கலந்ததால் இந்த வேர்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றன. அதை தேடி ஒரு சின்ன பயணம் தான் இந்த தொகுப்பு. தற்பொழுது நம்ம திரையில் பார்த்து கொண்டிருப்பது ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டிற்கு 1845 கொண்டு செல்லப்பட்ட இந்தியர்கள். அங்க ஒப்பந்த கூலிகளாக, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நம்ம கிட்ட இங்க சொல்லும்போது ஒப்பந்த தொழிலாளர்கள், அங்க போன பிறகுதான் அங்க உபயோகப்படுத்தின வார்த்தை கூலிகள். ஸோ ஒப்பந்த கூலிகளாக கொண்டு செல்லப்பட்ட இந்தியர்களுடைய புகைப்படம் தான் பார்க்கிறோம். இதுல பெரும்பான்மையானவர்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த புகைப்படத்தில் பார்க்கிறோம். இவங்க கொண்டு செல்லப்பட்ட எந்த படகு, இந்த ஒரு பெரிய ஒரு கப்பலில் தான் கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. எங்க இந்தியாவில இருந்து கிட்டத்தட்ட 14,000 மைல் தூரம் கடல் பயணம் இந்த கப்பலில் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 103 நாட்கள் இந்த கடல் பயணமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலுடைய ரூட் எப்படி இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவில் கல்கத்தா துறைமுகத்தில் இருந்தோம், அதே மாதிரி மத்ராஸ் துறைமுகம், இந்த 2 துறைமுகங்கள்ல இருந்து தான் இந்த கப்பலானது பயணித்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது கல்கத்தா துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் எல்லாம் பெரும்பான்மையானவர்கள் உத்தரப்பிரதேசம், பீகார், தற்போதைய ஜார்க்கண்ட், மேற்கு வங்கத்தின் சில பகுதிகள், இந்த பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட ஒப்பந்த கூலிகள், அவங்கள கல்கத்தியாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மத்ராஸ் மாகாணத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட கூலி தொழிலாளர்களும் இருக்கிறார்கள். ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது 80%, 20% சொல்றாங்க. ஆனால் உறுதிப்படுத்தப்படாத தரவுகள் தான் நம்ம கிட்ட இருக்கு. அந்த வகையில் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள். சென்னை, செங்கல்பட்டு, ஆற்காடு மாவட்டங்கள், பாண்டிச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தமிழர்கள், சில தெலுங்கு பேசும் மக்கள், இவங்க எல்லாருமே மத்ராஸ் துறைமுகத்தில் புறப்பட்டிருக்காங்க. இந்த கப்பலானது இவர்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு முறையே பார்த்தீங்களா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவை போய் சேர்ந்திருக்கு. 103 நாட்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு. இந்த பயணத்தை பற்றி இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, மே 30, 1845 இந்த தேதியில தான் இந்த கப்பலானது ட்ரினிடாட் அண்ட் டொபாகோல முதல் முறையாக சென்று சேர்ந்திருக்கிறது. இன்னைக்குமே இந்தியன் அரைவல் டே, அதாவது இந்திய பிரவேச தினம்னு அவங்க கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இனமாக இந்திய இனம் அங்கே மாறி இருக்கிறது. முதல் கட்டமாக 225 இந்தியர்கள் அந்த கப்பலில், நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கப்பலில் பயணம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கிறது. சிலர் அதில் மரணித்திருக்காங்க இந்த பயணத்தின் போதே அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஃபத்தல் ரசாக் என்ற அந்த கப்பல் பார்த்தோம்னா, இந்த முதல்ல கொண்டு செல்லப்பட்ட இந்தியர்கள் அப்படின்றதுனாலவே அந்த நாட்டுடைய வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தையும் பிடிச்சிருக்கு. 1845 ஆரம்பிச்சு இந்த பயணம் 1917 வரைக்கும் மகாத்மா காந்தி, கோகலேயும் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி இந்தியர்களை கொண்டு செல்வது தடுக்கப்பட வேண்டும்னு சில முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருக்கு. இல்லைன்னா இத்தனை ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் கிட்டத்தட்ட 1,43,939 இந்தியர்கள் இந்தியாவிலிருந்து ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டில் குடியேற்றப்பட்டார்கள். அதுல குறிப்பாக இங்க மദ്രാസിகள்னு ஏன் குறிப்பிட்டோம்னா, அந்த ரெக்கார்ட்ஸ்ல அப்படிதான் இருக்கு. தமிழ் மற்றும் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள் தான் அதுல இருந்திருக்காங்க. 9,133 என்ற அளவில் அவர்களுடைய எண்ணிக்கை இருந்திருக்கு.
இது உறுதிப்படுத்தப்படாத சில தரவுகளாக தான் நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா 1845 இருந்து இல்லையா இவங்களை தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட இந்த மதராசிகள் பத்தி வரலாற்று குறிப்புகள் மிக சிறிய அளவில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கல்கத்தால இருந்து வந்தவங்க எல்லாம் வந்து சொன்ன பேச்சை கேட்டுக்கிறாங்கப்பா, நம்ம மதராசிகள் தான் நம்ம பேச்சே கேட்கறதுல ஈஸியா ஆங்கிலம் புரிஞ்சுக்கிறாங்க, ஈஸியா ஆங்கிலம் பேச கத்துக்கிட்டாங்க, ஆனா ரொம்ப உரிமை பத்தி எல்லாம் பேசுறாங்க, ரைட்ஸ் பத்தி எல்லாம் பேசுறாங்க, சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யறது இல்ல, ஒரு ரிபல் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்போ இருந்து ஆங்கிலேயர்கள் மதராசிகள் பத்தின அந்த குறிப்பிட்டிருக்காங்க. சில புத்தகங்கள்ல நம்மளால அதை பார்க்க முடியுது. வேற கல்கத்தியர்கள் அதை அடாப்ட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹார்ஷ் கண்டிஷன் நினைச்சு பாருங்க. 180 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கு வெறும் காட்டா இருந்த ஒரு பகுதியை அழிச்சு அதில் கரும்பு தோட்டம், வாழை தோட்டம், தென்னந்தோட்டத்தெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியை கூலிகளாக இருந்து செய்திருக்கிறார்கள். மறுவார்த்தை பேசாம செய்திருக்கிறார்கள் பெரும்பான்மையானவர்கள். ஆனா குரல் கொடுத்தது இங்க தென்னகத்திலிருந்து தான். இதற்கு எதிர்ப்பு குரல் எழுந்திருக்கிறது. தங்களுக்கு அடிப்படை வசதிகள் முதற்கொண்டு இது தொடர்பாக கேள்வி கேட்டது எல்லாமே தென்னகத்திலிருந்து வந்தவங்க தான் அப்படின்னு இருந்திருக்கு. அதனாலவே 1860க்கு அப்புறம் மதராசிகளை இங்க கொண்டு வராதிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ 45 இருந்து 60 வரைக்குமான அந்த 15 ஆண்டு காலகட்டம் வரைக்கும் தான் தமிழர்கள் அங்க போயிருக்காங்க. அதன் பிறகு மறுபடியும் பார்த்தோம்னா 1906ஆம் ஆண்டு தான் தமிழர்களை மீண்டுமே அங்க வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த கட்டத்தில் இடைப்பட்ட காலத்தில் இவங்க பழகிறதுக்கு இந்த போஜ்புரி மற்றும் இந்த வடமாநில மக்களோட தான் பேசி பழகி இருக்கிறதால தமிழ் மெல்ல மெல்ல அங்கு வந்து மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இவ்வளவு இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி போன ஒரு சமூகம் இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்க, இந்திய வம்சாவளியினர் இதை பார்க்கும்போது பிரதமராக இருக்கக்கூடியவர் கமலா பிரசாத் பிசேசார், இவர் அந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர், பீகாரின் மகள்னு பிரதமரே சொன்னாரு. இங்க அதிபராக இருக்கக்கூடியவர் கிறிஸ்டின் கங்கலு, இவர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் நம்முடைய பிரதமரே சொல்லியிருக்காரு. ஒரு வாட்டி பார்த்துடலாம். फ्रेंड्स, राष्ट्रपति कंगालू जी के पूर्वज संत तिरुवल्लुवर जी की धरती तमिलनाडु से थे. हजारों वर्ष पहले संत तिरुवल्लुवर ने कहा था, पड़ई कुड़ी कुड़मैचु नटपरण आड़ू उडेयान அரசருள் ஏரு. திருக்குறளை மேற்கோள் காட்டிய பிரதமர் இந்த திருக்குறளை 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின திருவள்ளுவர் பிறந்த பூமியிலிருந்து வந்தவர் தான் கிறிஸ்டின் கங்குலுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரினிடாட் அதிபராக இருக்கக்கூடிய கிறிஸ்டின் கங்குலுடைய மூதாதையர்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். ஸோ அமெரிக்காவுடைய அதிபராக கமலா ஹாரிஸ் என்ற ஒரு தமிழர் வருவார் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ஏற்கனவே ட்ரினிடாடோட அதிபராக இங்கே தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண் அதிபராக இருக்கிறார் அப்படின்றது தற்பொழுது பெருமைமிகு ஒரு தருணமாகவும் பெருமைமிகு தகவலாகவும் மாறி இருக்கிறது. ஸோ தமிழ் இந்த பகுதியில் வந்து இந்த ட்ரினிடாட் நாட்டில் மறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாலுமே அந்த கரீபிய தீவுகளில் நிறைய தீவுகளில் தமிழர்கள் அந்த காலத்தில் செட்டில் ஆயிருக்காங்க. இங்க ட்ரினிடாட் மாதிரியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கயானா நாடா இருக்கட்டும், அதே மாதிரி சுரினாமா இருக்கட்டும், இந்த மாதிரி பகுதிகளில் தமிழர்கள் செட்டில் ஆயிருக்காங்க. அதனாலவே கரீபியன் மதராசி சங்கம் என்று ஒரு சங்கமானது அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய சின்னம் லோகோ உள்ள பார்த்தா உங்களுக்கு தெரியும், தமிழகத்தின் பறை இசை கருவி, அந்த பறை இசை சம்பந்தமான அந்த சிம்பிளை தான் இதுக்கு லோகோவாகவே வச்சிருக்காங்க. ஸோ தமிழை கற்றுத்தருவதற்கான பணிகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஸோ தமிழை மறந்த தமிழ் சமூகம் மீளுமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே பிரதானமாகிறது. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு சொன்ன தமிழன் பல 100 மைல்கள் 1000 மைல்கள்லாம் கடந்து வணிகம் செய்ததும் ஆட்சி புரிந்ததையும் பார்த்தோம். ஆனால் சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு கூலிகளாக அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு இழிநிலையை அடைஞ்சாலுமே இன்னைக்கு எந்த இடத்துக்கு ஒப்பந்த கூலிகளாக போனாங்களோ அந்த இடத்துல ஒரு பேஸை உருவாக்கி அந்த நாட்டுக்கே அதிபராகி இருக்கிறது தமிழ் சமூகம். தமிழங்க கொஞ்சம் கத்துக்கிட்டு போஜ்புரி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ தமிழையும் அந்த பகுதியில் பெருமளவில் வளர்த்தா இன்னுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.